ஹை ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சர். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறது தான் பேராமெடிக்கல் கவுன்சிலிங் சொந்தமாக நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்க. உங்களுக்கு அட்மிஷன்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் எப்போ வேணால் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இந்த பேராமெடிக்கல் கவுன்சிலிங் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ரவுண்ட் 2 ரிசல்ட்டை வந்து கோர்ட்டில் ஸ்டே வாங்கி நமக்கு வந்து என்னாச்சு பார்த்தீங்கன்னா நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. சரியா, அதோட ஜட்ஜ்மெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத விட அதாவது ஃபைனல் எண்டிங் வந்து நமக்கு என்ன அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது அந்த ஜட்மெண்ட்டோட வெப் காப்பி தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. சரியா, இதை மேபி நிறைய பேர் நீங்கள் தெரிஞ்சிருக்கலாம், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ரொம்ப முக்கியமானது என்னென்னா பி ஃபார்ம் இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, பி ஃபார்மையும் சேர்த்து நீங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா நடத்துங்க. ஏன் வந்து பி ஃபார்மை வந்து போன வருஷம் வரைக்கும் பி ஃபார்மை சேர்த்து நீங்கள் நடத்துனீங்க, இந்த வருஷம் ஏன் பி ஃபார்ம் வந்து நீங்கள் சேர்த்து நடத்தக்கூடாது அப்படிங்கிறத வந்து என்னாச்சு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. சரியா, இங்கே கொடுத்துருக்காங்க, இஃப் தி கவுன்சிலிங் ஃபார் பி ஃபார்ம் அலாங் இஸ் கண்டக்டட் ஃப்ரம் 1/10/2025 there will be no chooser for B.Pharm course of the academic year 2025-26 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, அதாவது பி ஃபார்மோடு சேர்த்து தான் கவுன்சிலிங்கை நடத்தணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பி ஃபார்ம் அதாவது அந்த காலேஜில் எந்த காலேஜ் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். அந்த காலேஜில் ஏற்கனவே இன்டேக் வந்து 60 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க தெளிவாக. சரியா, அதனால் இந்த கவுன்சிலிங்கில் நீங்கள் பி ஃபார்மை சேர்த்து நீங்கள் நடத்தணும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு தே வில் நாட் வெயிட்டிங் ஃபார் கவுன்சிலிங் ஃபார் பி ஃபார்ம் அதாவது அலோன் ஃப்ரம் 1/10/2025 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப முக்கியமானது. சரியா, அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கடைசி தான் நமக்கு ரொம்ப முக்கியமானது. அதாவது இந்த கவுன்சிலிங்கை வந்து நீங்கள் வந்து நடத்தலாம், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா, கவுன்சிலிங்கை வந்து நீங்கள் நடத்தலாம், எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா அதாவது இங்கே வந்து கொடுத்துருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கடைசியாக நீங்கள் வந்து in view of above the fourth respondent is hereby directed to conduct the counseling for paramedical degree courses for government quota seats in self-financing colleges for academic year 2025-26 from 1/9/2025 as per the direction issued by Honorable Supreme Court of India அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா, அதாவது என்ன டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பி ஃபார்மோட சேர்ந்து நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங்கை நடத்தலாம். எப்போ இருந்து அப்படின்னா 1/10/2025 அதாவது 1ஆம் தேதி நெக்ஸ்ட் மந்த்து 1ஆம் தேதியிலேருந்து நீங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங்கை நீங்கள் நடத்தலாம் அப்படின்னு சொல்லி டைரக்ஷன் வந்து கொடுத்துட்டாங்க. சரியா, இதுதான் வந்து இப்போதைக்கு இருக்கக்கூடிய அஃபிஷியலாக நமக்கு வந்து இந்த கேஸோட எண்டிங் வந்து இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. 1ஆம் தேதி அதாவது நமக்கு அடுத்த மாதம் 1ஆம் தேதியிலேருந்து இந்த கவுன்சிலிங் வந்து திரும்ப நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது வித் பி ஃபார்மோட. ஓகேவா, இதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது இங்கே கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த கவுன்சிலிங் வந்து பி ஃபார்மோடு நடத்தினா தான் நல்லதுன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க எல்லா பேருமே விரும்புகிறாங்க. சரியா, அதனால் பி ஃபார்மோட தான் மேக்ஸிமம் வந்து இந்த கவுன்சிலிங் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரியா, இதை பற்றி ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவை பார்க்கலாம். அதுவரை வந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.